ஓம் சாந்தி. 23/6/2025 இறுதி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியம் வட்டியில் இன்று 23வது நாள். அவ்யக்த முரளியின் தேதி 19/3/1986. தலைப்பு: அமிர்த வேலை, சிரேஷ்ட பிராப்திகளின் வேலை. இன்று ஆன்மீக தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தம்முடைய ஆன்மீக ரோஜா மலர்களின் தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய ஆன்மீக ரோஜா மலர்களின் தோட்டம் இப்போது இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே பாப்தாதா மூலமாக உருவாகிறது. பாப்தாதா ஒவ்வொரு ஆன்மீக ரோஜா மலரின் ஆன்மீக நறுமணத்தையும் ஆன்மீகத்தால் மலர்ந்துள்ள மலர்களின் வனப்பையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் மனமுள்ள மலர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் ஒருவருடைய நறுமணம் சதா காலத்திற்கும், ஒருவருடைய நறுமணம் கொஞ்ச நேரத்திற்கும் இருக்கிறது. சில ரோஜா மலர்கள் சதா மலர்ந்த நிலையில் உள்ளன. மற்ற சில மலர்கள் சில நேரம் மலர்ந்திருக்கின்றன. சில நேரம் கொஞ்சம் வெயில் அல்லது பருவநிலையின் காரணத்தினால் வாடி போகின்றன. ஆனால் அனைவரும் ஆன்மீக தோட்டக்காரனுடைய தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர்களாகவே இருக்கின்றனர். சில ஆன்மீக ரோஜாக்களிடம் ஞானத்தின் நறுமணம் விசேஷமாக உள்ளது. சிலரிடம் நினைவின் நறுமணம் விசேஷமாக உள்ளது. இன்னும் சிலரிடம் தாரணையின் நறுமணம் விசேஷமாக உள்ளது. சிலரிடம் சேவையின் நறுமணம் விசேஷமாக உள்ளது. சிலர் அனைத்து நறுமணங்களும் நிறைந்தவர்களாக உள்ளனர். ஆக தோட்டத்தில் முதலில் யார் மீது பார்வை செல்லும்? யாரை தூரத்திலிருந்தே நறுமணம் கவர்ந்து இழுக்குமோ அவர் மீது அனைவரின் பார்வையும் முதலில் செல்லும். எனவே ஆன்மீக தோட்டக்காரர் எப்போதும் அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களை பார்க்கிறார். ஆனால் நம்பர்வார் இருக்கிறீர்கள். அன்பும் அனைவர் மீது உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு ரோஜா மலருக்கும் தோட்டக்காரர் மீது மிகுந்த அன்பு உள்ளது. எஜமானர் மீது மலர்களுக்கு அன்பு உள்ளது. மேலும் எஜமானருக்கு மலர்கள் மீது அன்பு உள்ளது. எனினும் யார் அனைத்து நறுமணங்களாலும் நிரம்பி இருக்கிறாரோ, சதா மலர்ந்திருக்கிறாரோ, ஒருபோதும் வாடி போவதில்லையோ, அவரே ஷோகேஸில் சதா வைக்கக்கூடிய ஆன்மீக ரோஜாவாக இருக்கிறார். தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா அன்பு மற்றும் சக்தியின் விசேஷ பாலனை மூலம் அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களோடு சந்திப்பை கொண்டாடுகிறார். அமிர்த வேலை விசேஷ பிரபு பாலனையின் வேலையாகும். அமிர்த வேலை விசேஷ பரமாத்ம சந்திப்பின் வேலையாகும். ஆன்மீக உரையாடல் செய்யும் வேலையாகும். அமிர்த வேலை போலா பண்டாராவின் வரதானங்களுடைய கஜானாவிலிருந்து கஜானாக்களை சகஜமாக வரதானங்களை பெறும் வேலையாகும். மனம் விரும்பிய பலனை பெறுவது என்ற பாடல் அமிர்த வேலை நேரத்தின் பாடலாகும். கடின உழைப்பில்லாமல் திறந்த கஜானாக்களை பெறும் வேலையாகும். அத்தகைய இனிய சமயத்தை அனுபவத்தால் அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த சிரேஷ்ட சுகத்தை, சிரேஷ்ட பிராப்திகளை அனுபவசாலிகளை அறிவார்கள். பாப்தாதா ஆன்மீக ரோஜா மலர்களை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். ஆஹா, என்னுடைய ஆன்மீக ரோஜா மலர்களே என பாப்தாதாவும் சொல்கிறார். நீங்கள் ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடும்போது பாப்தாதாவும் அதே பாடலை பாடுகிறார். புரிந்ததா? முரளிகளை நிறைய கேட்டுவிட்டீர்கள். கேட்டு நிறைந்து விட்டீர்கள். இப்போது மகாதானியாகி பகிர்ந்தளிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊக்கம் மிக நன்றாக உள்ளது. இன்று யூகே, அதாவது ஓகேயாக இருப்பவர்கள் சந்திக்கும் முறையாகும். இரட்டை வெளிநாட்டினரின் ஒரு வார்த்தையை கேட்டு பாப்தாதா சதா புன்சிரித்து கொண்டே இருக்கின்றார். என்ன வார்த்தை? தேங்க்யூ என்று சொல்லிக்கொண்டே பாபாவையும் நினைத்து கொண்டே இருக்கின்றனர். ஏனென்றால் எல்லோரையும் விட முதலில் பாபாவிற்கு தான் மனதார நன்றி சொல்கின்றனர். ஆக யாருக்காவது நன்றி சொல்லும் போது முதலில் பாபா தான் நினைவிற்கு வருவார் இல்லையா? பிராமண வாழ்க்கையில் முதல் நன்றி தானாகவே பாபாவிற்காக வெளிப்படுகின்றது. அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் அநேக தடவை தேங்க்யூ சொல்கிறீர்கள். இதுவும் பாபாவை நினைவு செய்வதற்கான ஒரு விதியாக இருக்கிறது. யூகே காரர்கள் அனைத்து விதவிதமான எல்லைக்குட்பட்ட சக்திகள் உள்ளவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கு நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா?
அநேக விதமான ஞானத்தின் சக்திகள் உள்ளன. பலவித சக்தி உடையவர்கள், பலவித வர்க்கத்தினர், பலவித தர்மத்தினர், பலவித மொழிகள் பேசுபவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே பிராமண வர்க்கத்தில் கொண்டு வர வேண்டும். பிராமண தர்மத்தில், பிராமண மொழியில் அனைவரும் வர வேண்டும். பிராமணர்களின் மொழியும் தனிப்பட்டது. இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை புதியவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆக பிராமணர்களின் மொழியும் பிராமணர்களின் டிக்ஷனரியும் தனிப்பட்டது. ஆக யூகேக்காரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதில் பிஸியாக இருக்கிறீர்கள் இல்லையா? எண்ணிக்கையில் நன்றாக உள்ளது மற்றும் அன்பும் நன்றாக உள்ளது. ஒவ்வொரு இடத்திற்கும் அதனுடைய விசேஷத்தா உள்ளது. ஆனால் இன்று யூகேவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யக்ஞ ஸ்நேகி, யக்ஞ சகயோகி என்ற இந்த விசேஷத்தா நன்கு காணப்படுகிறது. ஒவ்வொரு அடியிலும் முதலில் யக்ஞம், அதாவது மதுபனின் பங்கை எடுத்து வைப்பதில் நல்ல நம்பரில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நேரடி மதுபனி நினைவு என்பது ஒரு சிறந்த லிஃப்ட் ஆகி விடுகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அடியிலும் மதுபன் என்றால் பாபாவின் நினைவு உள்ளது, பாபாவின் படிப்பு உள்ளது, அல்லது பாபாவின் பிரம்ம போஜனம் உள்ளது, அல்லது பாபாவுடன் சந்திப்பு உள்ளது. மதுபன் தானாகவே பாபாவை நினைவுபடுத்துகிறது. எங்கே இருந்தாலும் மதுபனத்தின் நினைவு வருவது என்றால் விசேஷ அன்பு லிஃப்ட் ஆகி விடுகிறது. ஏறுகின்ற முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுகின்றனர். ஒரு வினாடியில் ஸ்விட்ச் ஆன் செய்த உடனேயே சென்று விடுகிறீர்கள். பாப் தாதாவிற்கு வேறு எந்த வைரமோ முத்தோ தேவையில்லை. தந்தைக்கு அன்பான சிறிய பொருள் கூட வைரமாக, ரத்தினமாக இருக்கிறது. எனவே சுதாமாவின் குறைந்த அளவு அவள் பாடப்பட்டுள்ளது. அதாவது அன்பான சிறிய ஊசியில் கூட மதுபனின் நினைவு வருகிறது என்பது இதன் அர்த்தமாகும். ஆக அதுவும் மிக விலைமதிக்க முடியாத ரத்தினமாக இருக்கிறது. ஏனென்றால் அன்பின் விலையாக உள்ளது. மதிப்பு அன்புக்கு தான், பொருளுக்கு இல்லை. அப்படியே யாராவது எவ்வளவு கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் அவருடையது சேமிப்பாகாது. அன்பினால் கொஞ்சம் கொடுத்தாலும் அது பல கோடி மடங்கு சேமிப்பாகி விடுகிறது. ஆகவே பாபாவிற்கு அன்பு பிடித்திருக்கிறது. ஆக யூகேக்காரர்களின் விசேஷதா யக்ஞ ஸ்நேகி, யக்ஞ சகயோகிகளாக இருப்பது ஆரம்பத்திலிருந்தே உள்ளது. இது சகஜமாகவும் உள்ளது. ஒத்துழைப்பு சகஜ யோகமாக உள்ளது. ஒத்துழைப்பின் எண்ணம் எழும்போதே தந்தையின் நினைவு தானே வருகிறது. ஆக ஒத்துழைப்பவராக, சகயோகியாக தானாகவே ஆகிவிடுகின்றார். யோகம் பாபாவுடன் ஏற்படுகிறது. மதுபன் என்றால் பாப்தாதாவிடம் தொடர்பு ஏற்படுகிறது. ஆகவே ஒத்துழைப்பவர்களும் சகஜ யோக பாடத்தில் நல்ல நம்பர் பெற்று விடுகிறார்கள். மனதார செய்யப்படும் ஒத்துழைப்பு பாபாவிற்கு பிடித்திருக்கிறது. அதனால் இங்கே நினைவு சின்னமாக தில்வாலா கோயில் உருவாகியுள்ளது. ஆகவே தில்வாலா பாபாவிற்கு இதயபூர்வமான சகயோகம் பிரியமாக உள்ளது. சிறிய மனம் உள்ளவர்கள் சிறிய வியாபாரம் செய்து குஷியடைந்து கொண்டிருக்கின்றனர். பெரிய மனம் உள்ளவர்கள் எல்லையற்ற வியாபாரம் செய்கின்றனர். அஸ்திவாரம் பெரிய மனமாக இருந்தால் வளர்ச்சியும் அதிகமாக கொண்டு இருக்கிறது. எப்படி பல இடங்களில் மரத்தை பார்த்திருப்பீர்கள், அதில் மரத்தின் கிளைகளும் அடிமரமாக மாறிவிடுகின்றன. ஆக யூகேயின் அஸ்திவாரத்திலிருந்து அடிமரம் வெளிப்பட்டது, கிளைகளும் வெளிப்பட்டன. இப்போது இந்த கிளைகளும் அடிமரமாகிவிட்டன. இந்த அடிமரத்திலிருந்தும் கிளைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியா வெளியிடப்பட்டது. அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா வெளிப்பட்டன. அனைத்தும் அடிமரமாகிவிட்டன. மேலும் ஒவ்வொரு அடிமரத்தில் இருந்தும் கிளைகள் நல்லபடியாக விருத்தியடைந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அஸ்திவாரம் அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் நீரினால் வலிமையாக உள்ளது. அதனால் வளர்ச்சியும் நன்றாக உள்ளது, பலங்களும் நன்றாக உள்ளன. நல்லது. ஓம் சாந்தி.